பட்டா இல்லாத குடியிருப்பு பகுதி மக்களுக்கு பட்டா வழங்கப்படும் என அரவக்குறிச்சி தொகுதி திமுக வேட்பாளர் இளங்கோ உறுதியளித்துள்ளார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதி திமுக வேட்பாளர் இளங்கோ தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் புகழூர் பகுதியில் பிரச்சாரம் செய்ய வந்த அவருக்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய அவர் புகழூர் பகுதி மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்துள்ளோம் என கூறினார். மேலும் பட்டா இல்லாத மக்களுக்கு அவர்கள் வசிக்கும் நிலத்தின் தன்மையை வகை மாற்றி பட்டா வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்தார். சாலை 4 வழி சாலையாக 135 கோடி ரூபாய் செலவிலே மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல கரூர் ஈரோடு சாலை 65 கோடி ரூபாய் செலவிலே மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஊராட்சிகளுக்கும் தலா 40 கோடி ரூபாய் செலவிலே அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கு நிதியை தந்திருக்கிறார்கள். அதே போல பேரூராட்சிக்கும் ஒவ்வொரு பேரூராட்சிக்கும் 40 கோடி ரூபாய் ஆக மொத்தம் பேரூராட்சி நகராட்சிகளுக்கு 160 கோடி ரூபாய் செலவிலே பல்வேறு திட்டப்பணிகளை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, 54 ஊராட்சிகளில் மட்டும் 380 கோடி ரூபாய்க்கு அடிப்படை தேவைகள், அதே போல கிராம சாலை மேம்பாட்டு திட்டம், அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் போன்ற பல்வேறு திட்டப்பணிகளை நாம் செய்திருக்கிறோம். இந்த தொகுதியை பொறுத்த மட்டிலும் மிக பின்தங்கிய தொகுதியாக இருந்தது. ஆனால் திராவிட மாடல் ஆட்சியில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய முயற்சியோடு இன்றைக்கு பல்வேறு திட்டப்பணிகளை செய்திருக்கிறோம். நாங்கள் உரிமையோடு சென்று மக்களிடத்திலே செஞ்சதை கேட்டு வாக்குறுதிகளை சொல்லி நாங்கள் வாக்குகளை சேகரிக்கிறோம். எந்த இடத்துலையும் பிரச்சனை இல்லை.